ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சுடரோடையும் விஜயோடையும் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு மல்லிக்கு சரியான ஆதாரம் கையில சிக்கிடுச்சுங்க. அந்த ஆதாரம் சிக்கின உடனே வந்து கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணாம போய் விஜய் கிட்ட அந்த ஆதாரத்தை காட்டுறாங்க. உடனே விஜய் வந்து பேரதிர்ச்சியில இருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜய் ஒரு அதிரடியான முடிவும் எடுக்கிறாருங்க. அப்படி என்னதான் ஆதாரம் நம்ம மல்லி கிட்ட சிக்குனுச்சு, விஜய் என்ன முடிவு எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லி எப்படியாச்சும் வந்து இந்த கல்யாணத்த நிப்பாட்டுறதுக்காக பல போராட்டங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாத்துலயுமே வந்து தோல்விய மட்டும் தான் வந்து தழுவிட்டே இருந்தாங்க. சுடர் மட்டும் தான் வந்து வெற்றி பெற்றுட்டே இருந்தா. இது வந்து மல்லிகோட கடைசி வாய்ப்பு. இந்த வாய்ப்புல தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி, இவள எப்படியாச்சும் வந்து விஜய் கிட்ட நிரூபிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக இப்போ ஒசூர் கிளம்பி போயிருக்காங்க இல்லையா? ஒசூர் கிளம்பி போனா எவ்வளோதான் வந்து கெட்டவங்க இருந்தாலும், ஒரு சில பேர் நல்லவங்க இருப்பாங்க இல்லையா? அந்த நல்லவங்க தான் அந்த பெரியவரு. அவரு தான் வந்து பல உண்மைகள சொல்றாரு. அத அவருக்கே தெரியாம மல்லி வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அவர் தான் சொன்னாரு, "இவ வந்து சரியான கிரிமினல். ஜஸ்ட் இங்க வந்து ஒளிஞ்சு இருக்கணும். போலீஸ்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மட்டும் தான் வந்து இங்க வந்து வேஷம் போட்டுட்டு இருந்தா." அப்படின்ற மாரி சொன்னது எல்லாத்தையுமே வந்து கேப்சர் பண்ணிர்றாங்க. இன்னும் வந்து பல திடுக்கிடும் உண்மைகள் தெரிய வர வேண்டியது இருக்கு அப்படின்ற நிலைமையில அவர் சொல்றாரு. இந்த மாரி எங்களுக்கெல்லாம் ஹெட்டுக்கு மட்டும் தான் வந்து அந்த சுடர பத்தின எல்லா உண்மையுமே தெரியும். அவகிட்ட போய் கேளுங்க. அதுவும் வந்து அவளுக்கு ஏதோ பிரச்சனையா இருக்கு போல. நீங்க போய் கேளுங்க அவகிட்ட அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஃபோனும் பண்ணிர்றாரு. நம்பர் குடுத்தாங்க இல்லையா? ஃபோன் பண்ணி இந்த மாரி சொல்றாங்க. ம். "அம்மா அவ வந்துட்டா. நீங்க போய் பேசுங்க" அப்படின்ற மாரி சொல்லவுமே அங்க போயிர்றாங்க. கார விட்டு இறங்கி அவளும் வர்றா. வந்ததுமே வந்துட்டு மல்லி வந்து சொல்றாங்க. இந்த மாரி எனக்கு ஒரு மிகப்பெரிய உதவி நீங்க பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்ற மாரி கேட்க, என்ன உதவி தெளிவா சொல்லுங்க அப்படின்ற மாரி அந்த பொண்ணு கேட்குறாங்க. அப்பதான் மல்லி சொல்றாங்க. இந்த மாரி என் வாழ்க்கையே பறிபோற நிலைமையில இருக்கு. நீங்க சொல்ற ஒரு சில விஷயத்துல தான் எல்லாமே அடங்கி இருக்கு. அதுல தான் வந்து என் வாழ்க்கை, என் விஜய் வாழ்க்கை, வெண்பா வாழ்க்கை 3 பேரோட வாழ்க்கையுமே அதுல தான் அடங்கியிருக்கு மேடம். அப்படின்ற மாரி சொல்றாங்க. மனோகரன் மல்லி பேச பேச மனோகரன் எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்றாங்க. அவங்களுக்கே தெரியாம. இது குற்றமா இருந்தாலும் வேற வழி இல்ல. இப்படிதான் வந்து பண்ணியே ஆகணும். அந்த மாரி தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து மல்லிக்கு வந்து அவ தான் சொல்றாங்க. அவ சரியான ஃப்ராடு. அவள நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். அவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமாமா? அப்படின்ற மாரி அந்த பொண்ணு மல்லிய கேக்குது. அட பாவமே! எல்லா இடத்துலயும் இவ ஒரு ஒரு தப்பு பண்ணி தான் எஸ்கேப் ஆயிட்டு வந்துட்டு இருக்கா போல அப்படின்ற மாரி சொல்ல, அ அவ வந்து எப்படியாப்பட்டவனா, ரொம்ப ஒரு மோசமானவ. அவளோட சுயநலத்துக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவா. என்கிட்ட அடைக்கலத்துக்காக தேடி வந்து, கடைசில வந்து என்கிட்ட உள்ளதே எனக்கே தெரியாம பல லட்சத்த திருடிட்டு போயிட்டா. இன்ன வரைக்கும் அவ இங்க வந்த பாடில்ல. அவள நானும் தேடிட்டே இருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றது எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்டு வாங்கிட்டாங்க நம்ம மல்லி. உடனே வந்து இந்த ஆதாரங்களே போதும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கூடிய சீக்கிரம் அவள நான் வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். உங்க நம்பர மட்டும் குடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க மல்லி. வந்த உடனே கட்ட கட்டன்னு பஸ் ஏறி, "அண்ணன் இந்த ஆதாரம் போதுண்ணே. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நம்ம விஜய் கிட்ட காட்டணும்னு" சொல்லிட்டு, விஜய் அப்பதான் அங்க பேசிட்டே இருக்கும்போது ஃபோன் பண்ணாரு. "மல்லி எங்க இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு, மல்லி வந்து இங்க பக்கத்துல உள்ள கோயிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாரி ஒழட்டி விட்டுர்றாங்க. ஆனா வந்து, இப்ப வேகமா வீட்டுக்கு போறாங்க. அதுவும் வந்து விஜய் வீட்டுக்கே ஸ்ட்ரைட்டா போனதுமே, இந்த சுடர் வந்து, "நீ எங்கடி வந்த? உன்ன தான் வந்து விஜய் சேர்க்கலையே! இதுக்கு மேல வந்து உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு சொல்லிட்டார்ல. அப்புறம் எதுக்காக நீங்க வந்தன்னு?" சொல்லும்போது, "ஏய்! அடங்கு. ஒரு நாள் கூத்துக்காக இப்படி ஆடாத" அப்படின்ற மாரி சொல்லவுமே, "ஒரு நாள் கூத்தா? இதுக்கு மேல பல நாள் கூத்தே என் கூத்து தான்" அப்படின்ற மாரி சுடர் சொல்றா. "பார்க்கலாம். இன்னைக்கு தெரிஞ்சிரும். யார் இந்த வீட்ட விட்டு வெளிய போறா? யார் இந்த வீட்ல இருக்க போறா? விஜய் யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாருன்னு எல்லாமே தெரிஞ்சிரும்" அப்படின்ற மாரி சொன்னதுமே, அவளுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. என்னடா இது? போனவ இவ்ளோ தைரியமா வந்து இப்படி சொல்றாரே! அப்படின்னு சொல்லிட்டு படபடன்னு இருக்கு சுடருக்கு. "சுடர் நீ பதட்டம்லாம் படாத. நீ பாட்டுக்கு பொறுமையா இரு" அப்படின்னு சொல்லிட்டு விஜய்ன்னு கூப்பிடுறா. விஜய் இல்லடி அப்படின்ற மாரி சொல்ல, ராஜி அங்கேருந்து வர்றா. ராஜி வந்து, "என்னடி உன்ன தான் அனுப்பிட்டான்னேன். அப்புறம் எதுக்கு நீ இங்க வந்திருக்க?" அப்படின்ற மாரி கேட்க, ராஜி, உனக்கும் எனக்கும் பேச்சே கிடையாது. எனக்கும் விஜய்க்கு இந்த சுடருக்கு மட்டும் தான் பேச்சு. என்னடி மறுபடியும் மறுபடியும் சுடர் சுடர்ன்னு சொல்ற?" அப்படின்ற மாரி கேட்க, "ஆமா சுடர சுடர்ன்னு தானே சொல்லி ஆகணும்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, விஜய் எங்க அப்படின்னு கேட்க, விஜய் ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்ல,
அப்படியா சரின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் போட்டு, "விஜய் எங்க இருக்கீங்க விஜய்?" அப்படின்ற மாரி கேட்க, "இங்க தான் இருக்கேன். ஏன் என்ன ஆச்சு?" அப்படின்ற மாரி கேட்க, "உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசியே ஆகணும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க மல்லி. "என்ன மல்லி பேச போற? என்ன ஆச்சு?" அப்படின்ற மாரி கேட்க, "உடனே வீட்டுக்கு வாங்க." அப்படின்னும். "எந்த வீட்டுக்கு?" அப்படின்ற மாரி கேட்க, "இங்க உங்க வீட்டுக்கு தான்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அங்க தானே உன்ன வர வேணான்னு சொன்னேன்னா, அப்புறம் எதுக்காக நீ வந்த?" அப்படின்ற மாரி கேட்க, "வாங்க விஜய், இப்போ உடனே நீங்க வரப்போறீங்களா இல்லையா?" அப்படின்ற மாரி சொல்லவுமே, "நீ பண்றது எனக்கு கொஞ்சம் கூட வந்து சரின்னு படல மல்லி." அப்படின்ற மாரி சொல்ல, "வாங்க விஜய், எது சரி எது தப்புன்னு நீங்களே வந்து புரிஞ்சுப்பீங்க. உடனே கிளம்பி வாங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்போ மல்லியும் சொன்னதுமே விஜய் வந்துடுறாங்க. வந்த வேகத்துக்கு காட்டுறாங்க. "இங்க பாருங்க விஜய், இதுக்கு மேலயாச்சும் வந்து நான் சொல்றத நம்புங்க. இல்ல நம்ப மாட்டேன் அப்படின்ற மாரி நீங்க நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, அது உங்களோட முட்டாள்தனமா போயிடும். தயவு செஞ்சு நடக்கிறத புரிஞ்சுக்கோங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னதான் மல்லி உனக்கு ஆச்சு?" அப்படின்ற மாரி கேட்க, "எனக்கு எதுவும் ஆகல விஜய். எனக்கு எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கு. நீங்க தான் வந்து போட்டு குழப்பிட்டு கிடக்குறீங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அந்த வீடியோ கட்டமே தூக்கி வாரி போட்டுருது விஜய். "என்னது இது? இதுல இப்படி இருக்கு?" அப்படின்ற மாரி சொல்ல, "அதுல உண்மை தானே இருக்கும். அதுல போயிட்டு இப்படி இருக்குன்னா என்னத்த நான் சொல்றது?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ம். "இது எனக்கு எதுவுமே சரிப்பட்டு வரல மல்லி. அப்போ இவங்க சொல்றது தான் உண்மையா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "ஆமா விஜய். அதுல என்ன உங்களுக்கு டவுட் இருக்கு? இவங்க சொல்றது தான் உண்மை. இதுக்கு மேலயாச்சும் தயவு செஞ்சு நம்புங்க விஜய்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு." அப்படின்லாம் இதெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே என்ன பண்றது போன்னே தெரியாம வந்து முழிச்சிட்டு இருக்காங்க நம்ம விஜய். என்னடா இது இவ்ளோ பெரிய பிரச்சனையில வந்து நம்ம சிக்கிக்கிட்டோமே அப்படின்ற மாரி நினைக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, இன்னும் எந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாமே வந்து ஒரு அளவு தான். ஆனா அளவுக்கு மீறி போயிட்டே இருக்கு. அளவுக்கு மீறி போனா காட்டாற்று கரை புரண்டு ஓட ஆரம்பிச்சிடும். அதனால பார்ப்போம் என்ன நடக்க போகுது, எந்த மாதிரி எல்லாம் கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும்.